அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, வீட்டில் சிவன் படம் அல்லது லிங்கம் அல்லது சிவன் சிலை உள்ளதா? கண்டிப்பாக இந்த ஆனி மாதம் தவறாமல் இதை செய்துவிடுங்கள். இல்லையென்றால் ஈசன் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இது ஒரு ஆன்மீக பதிவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் 29ஆம் தேதி பௌர்ணமி அன்று சத்திய நாராயணர் ஆகர்ஷ்ண மகா ஹோமம் பழனியில் நடைபெற உள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்யும் அத்துணை குடும்பத்திற்கும் சிறப்பு அர்ச்சனைகள் செய்யப்பட்டு காரிய சித்தி எந்திரமும் விபூதி பிரசாதமும் வழங்க உள்ளோம். சங்கல்பம் செய்து கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் உங்களுக்கு அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தெளிவாக தரப்பட்டுள்ளது. ஆனி மாதம் ஈசனுக்கு உகந்த மாதம் இந்த ஆனி மாதம். ஆனி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிவ வழிபாடு செய்கிறது பல மடங்கு நன்மைகளை பயக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே வீட்டில் சிவன் படம் வச்சிருக்கவங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாளில் சிவன் படத்திற்கு வாசனை பூக்கள் சூடி அலங்காரம் செய்து அதற்கு முன்பாக காய்ச்சிய பால் நெய்வேத்தியமாக வைத்து சிவ வழிபாடு மிக எளிமையாக கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது நீங்கள் காலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு ஓய்வாக இருக்கும்போது இந்த ஆனி மாத திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாளில் இதை கண்டிப்பாக செய்து விடுங்கள். உங்கள் வீட்டில் சிவனுடைய சிலை இருக்கு அல்லது லிங்க வடிவம், அது ஸ்படிகலிங்கமாக இருந்தாலும் சரி, பானலிங்கமாக இருந்தாலும் சரி, லிங்க வடிவம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாளில் பால் அபிஷேகம் செய்யணும். நேரம் கிடைக்கும் போது பால் அபிஷேகம் செய்து வாசனை பூக்கள் சூடி தூப தீபம் காட்டி சிவ வழிபாடு கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். வீட்டில் சிவன் படம் மற்றும் லிங்கம் சிவன் சிலை வச்சிருக்கவங்க செய்யாம விட்டுறாதீங்க. கண்டிப்பா இதை இந்த ஆனி மாதம் செய்யும் பொழுது சிவனுடைய பரிபூர்ணமான அருளாசிகள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் அத்துணையும் நடக்கும். இப்படி ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் உங்களுக்காக பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தகவல், அடுத்த மாதம் 10ஆம் தேதி 10/7/2026 சித்தர்கால பரிகாரங்கள் 108 பரிகாரங்களை வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து சொல்லித்தர போகிறேன். கோயிலாக போய் அலையாம, பெருசாக பூஜைகள் எதுவும் செய்யாமல், பெரியதாக செலவு எதுவும் பண்ணாமல் வீட்டில் இருந்தபடியே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள 108 ஆதிகால சித்தர் வழி பரிகாரங்கள் கற்றுக்கொள்ள மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.